நேற்றும் இன்றும் மாறாதவரே உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. நிலையான அன்பு உள்ளவரே உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. மரணம் வரையும் எந்த மனிதனும் கைவிடாத தகப்பனை உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். மனித உணர்வுகளை அறிந்திருக்கிற கர்த்தாவே உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். மனித இருதயங்களை அறிந்திருக்கிற கர்த்தாவே உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆதியும் அந்தவுமானவரே உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். வாயையும் வயிறையும் படைத்த தேவனே உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நேற்றைய தினத்திலும் அசனத்தினுடைய கோட்பாடை அறிந்தோ கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே அசனத்தினுடைய மற்ற காரியங்களை ஆராய இருக்கின்றோ கர்த்தாவே. ஆவியானவர் தாமே எங்களுக்கு பலன் தருவீராக. உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடுகிற கிருபைகளை தருவீராக. சதா உம்மை குறை சொல்லி கொண்டே இராதபடி, அது தேவை இது தேவை என்று சொல்லி கொண்டு இராதபடி நிறையவே தந்திருக்கிறீர். அதற்காக சோத்திரம். இன்னும் நிறையவே செய்வீராக. இயேசுவின் வேலையாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். இருக்கார் இருக்கார் இருக்கார், என்னோடு இயேசு இருக்கார், என்னை காக்க இருக்கார், என் உயிரோடு கலந்தே இருக்கார். போகும் பயணத்தில் கவலை இல்லை, ஆகும் செலவை அவரே ஏற்பார். நாளைய தின கவலை வேணா, வேலைக்கு வேலை நடத்திடுவார். இருக்கார் இருக்கார் இருக்கார், என்னோடு இயேசு இருக்கார், என்னை காக்க இருக்கார், என் உயிரோடு கலந்தே இருக்கார். சூரியன் உதிக்கும் சந்தேகமில்லை, தாவரும் செயலிக்கும் தடையில்லை, தேவன் ஒருவர் இருக்காரே, உனக்கென்ன கவலை வாழ்வை பற்றி. இருக்கார் இருக்கார் இருக்கார், என்னோடு இயேசு இருக்கார், என்னை காக்க இருக்கார், என் உயிரோடு கலந்தே இருக்கார். மலையை இன்று வரிசிப்பாயோ, மேகத்தின் போக்கே மாற்றுவாயோ, அடங்கி அவர் பாதம் அமர்ந்தீரு, திடங்கொள் உலகத்தை ஜெயித்தாரே. இருக்கார் இருக்கார் இருக்கார், என்னோடு இயேசு இருக்கார், என்னை காக்க இருக்கார், என் உயிரோடு கலந்தே இருக்கார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பதபடி, ஞானம் உனக்கு வேண்டாமா, தானம் அவர் தந்த உயிர் அல்லவா. இருக்கார் இருக்கார் இருக்கார், என்னோடு இயேசு இருக்கார், என்னை காக்க இருக்கார், உயிரோடு கலந்தே இருக்கார். காற்றையும் கடலையும் அதட்டினவர், ஊற்றையும் உறவையும் தீரவாரோ, நேற்றும் இன்றும் மாறாதவர், தோற்றமும் பொலிவும் இல்லாதவர். இருக்கார் இருக்கார் இருக்கார், என்னோடு இயேசு இருக்கார், என்னை காக்க இருக்கார், என் உயிரோடு கலந்தே இருக்கார். யாத்ராமம் 16:31, இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனீட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாயிருந்தது. அதன் ருசி தேனீட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாயிருந்தது. அதன் ருசி தேனீட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாயிருந்தது. அருமையானவர்களே, இந்த நாளிலும் அசன குழம்பை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மன்னாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏத்ராம் 16ஆம் அதிகாரத்தில் 40 வருடம் புசித்தார்கள் ஐயா, 40 வருடம். இப்படி ஒரு சமையல் கலை நிபுணர் உலகத்தில் யாராவது கொண்டு வர முடியுமா? உலகத்தில் யாராவது கொண்டு வர முடியுமா? 1000 கோடி, நான் வேணால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்கிட்ட சொல்லி அந்த பையன் படிக்கிறதுக்கு 1000 கோடி செலவு பண்ண சொல்கிறேன். ஒரு சமையல் கலை நிபுணர் ஒரு பொருளை கெட்டு போகாமல் அவர் கிட்டத்தட்ட மேக்சிமம் 1000 வருஷத்துக்கு ஏன் போகிறீங்க, ஒரு வருஷம் ஒரே பொருளை எல்லாரையும் சாப்பிட வைக்கக்கூடிய ஒரு திறமை, ஒரு ஆற்றல், ஒரு ருசி, ஒரு மங்காத தன்மை, ஒரு அழுகாத தன்மை உள்ளதை ஒரு பொருளை காப்பாற்றி கொடுக்க முடியுமா? அது அவர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் சாப்பிட வேண்டும். புதிதாக ஆள் சாப்பிடக்கூடாது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கோவப்படுவார். புதுசாக எல்லாருமே சாப்பிடக்கூடாது, ஒரே ஆட்கள் சாப்பிடத்தக்கதாக உலகத்திலே தலை சிறந்த நிபுணராக, சமையல்கலை நிபுணராக இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மன்னாவை கொடுத்துருக்காருயா, அவ்வளவு ருசியாக
ஐயா அதை ஒரு கடலை முட்டை மாதிரி சாப்பிட்டா கடலை மிட்டாய் ஐயா, ஒரு பொரி உருண்டை மாதிரி சாப்பிட்டா ஒரு பொரி உருண்டை, முதலூர் அல்வா மாதிரி சாப்பிட்டா முதலூர் அல்வா, அடுத்த மிக்சர் மாதிரி சாப்பிட்டா மிக்சரு, அடுத்தாப்ப என்னது பிரியாணி மாதிரி சாப்பிட்டா பிரியாணி, சாம்பார் மாதிரி சாப்பிட்டா சாம்பார். என்ன பாடி சாப்பிட்டாலும் நினச்சாலும் அப்படி இருக்குமா ஐயா அந்த மண்ணா? என்ன ஆண்டருடைய ஞானம் ஐயா, அவருடைய ஞானத்துக்கு ஒப்பானது யார்? அப்போ பாருங்க, அந்த அளவுக்கு கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த அசன சமையல். இன்றைக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நானும் கிட்டத்தட்ட ஆண்டவர் கிருபையில் ஒரு 55 வருஷம் இந்த அசனத்தை சாப்பிட்றேன் ஐயா. எங்கே சிறு இந்த குழம்பு அசன குழம்பை நானும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஐயா. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா முதலூர் கிடைச்சப்புறம் நாசரத்து போலிருப்புறம் இன்னும் இந்த தென்பகுதி மாவட்டங்களில் நிறைய ஊர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துலலாம் அந்த அசன சாப்பாடெலாம் அமிர்தமாக இருக்கும். இந்த அசன குழம்பு இருக்குது பாருங்கள், அதை வாங்கி வாங்கி குடிக்கலாம், அப்படி குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் ஐயா. அந்த டேஸ்ட் உலகத்தில் எங்கே கிடைக்காது ஐயா. நீங்கள் அமெரிக்காவில் இருந்து தலை சிறந்தவனே கொண்டா ஐயா. அங்கே வடக்கோட குரூப்பில் அந்த அந்த விஞ்ஞானபுரத்துலேருந்து கோயில் பிச்சைங்கிறவர் ஒரு சமையல் பண்ணி கொடுப்பார் ஐயா எங்களுக்கு. நான் கிட்டத்தட்ட 32 வருஷமாக அந்த சமையல் அசன சமையல் சாப்பிட்றோம். அந்த ருசி அசன சாம்பார் கூத்த ருசி எங்கேயுமே கிடைக்காது. நீ எங்கே கிடைச்சாலும் சரி தான், என்ன இதனாலும் சாப்பிட்டாலும் சரிங்க. அப்படியே கீழே உட்காந்து அந்த இலையை போட்டு அந்த சோறை போட்டு ஊற்று சாம்பார் சாம்பார் சாம்பார். அசன சாம்பாருக்கு என்ன ஐயா மவுசு. எல்லா ஊர்லேயும் சரி, எந்த ஊரில் அசன காரியம் நடந்தாலும் தேவன் அந்த சமையல் கலை நிபுணர்களை ஆசீர்வதித்து அந்த சாம்பாரை ஆசீர்வதித்து கொடுப்பார். அந்த இலையில் வாங்கி வாங்கி ஊற்றுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் பார்க்கும்போது எனக்கெல்லாம் சின்ன வயசுலாம் பார்க்கும்போது நாங்கள் அந்த மண்ணெல்லாம் தோண்டி அந்த குழி மாதிரி ஏற்படுத்தி விடுவோம். அந்த இலை வந்தோடனே குழி மாதிரி ஏற்படுத்தி ஊற்றுப்பா, என்ன கொஞ்சம் சாம்பார் ஊற்று, என்ன கொஞ்சம் சாம்பார் ஊற்று, அப்படியே வாளியை கவுத்து விட்டு ஊற்றிட்டு போயிடுவாங்க. அது பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், ரசிக்கும், ருசிக்கும். அந்த சாம்பார் அந்த தன்மை, அந்த ஊற்றுற தன்மை, அந்த கரண்டில் வந்து ஊற்றுற தன்மை அவ்வளவு ருசி. ஏன் அந்த ருசி வருகிறது? யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்து ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வச்சிருந்த நல்ல ரசம் ஐயா, எல்லா நாளும் இல்லையா. இந்த அசனத்துக்குரிய சிறப்பு காரியமே அந்த சாம்பார். அவ்வளவு எந்த ஊரில் சமையல் பண்ணாலும் சரி, எந்த ஊரில் அசனம் கொடுத்தாலும் சரி, இதுவரைக்கும் அசனத்தில் சாம்பாரில் குறை சொன்னதோ அசன கூட்டில் குறை சொன்னதோ எங்கேயுமே கிடையாது ஐயா. அவ்வளவு ருசியை கொடுப்பார். சில நேரங்களில் பாருங்கள், சில நேரங்களில் சில தட்டுப்பாடுகள் வந்துன்னா அந்த அசன கமிட்டி ஒரு சில காரியங்களை ரகசியமாக பண்ணும். அசன கமிட்டி குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாலே அங்கே என்ன விஷயம், சாம்பார் ஏதோ தட்டுப்பாடு வருதுன்னு அவசியம். உடனே அங்கே சமையல் கடை நிபுணராக மாறி விடுவார்கள். அங்கே என்ன சமையல் கடை நிபுணராக வருவாங்க, பின்னாடி போவாங்க, அந்த பருப்பில் சாம்பாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றுவாங்க, அதை கொண்டு கொடுப்பாங்க. அது என்ன ருசி? முந்தி சாப்பிட்டோன்னு சொல்லுவான், பிந்தி சாப்பிட்டோன்னு சொல்லுவான், எப்போ என்னப்பா ரொம்ப ருசியாக இருந்தே. அப்போ சாம்பாரில் ஏதாவது தண்ணி கலந்துருப்பாங்க ஐயா. தண்ணி கலந்தாலும் ருசி தான் ஐயா, தண்ணி கலக்காவிட்டாலும் ருசி தான் ஐயா, பருப்பு அவிஞ்சாலும் ருசி. அசன சாப்பாடு கூப்பாடு, அசன சாப்பாடுக்கு கூப்பாடு போடுயா. ஆண்டவரே கர்த்தாவே, 90 வயசுல என் பேரன் பேத்தி கொள்ளு பேரன் எல்லாரையும் கூட்டுட்டு அசனத்தில் சாப்பிடணும், கூப்பாடு போடு ஆண்டவரை நோக்கி. என்ன அருமையான ஒரு காரியம் ஐயா தென் மாவட்டங்களில் நடைபெறுகிறது. இந்தியா முழுக்கும் நடக்கணும். அமெரிக்காவில் ட்ரம்ப் இன்றைக்கி நிறைய பதவிக்கு ஆசைப்படுறாரு, பிசப் வாங்கணுங்கிறாரு, நோபல் பரிசு வேணுங்கிறாரு. நான் வேணா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்தார்னா எங்கள் ஊரில் வச்சு சாப்பாடு கொடுக்க ரெடியாக இருக்கேன். இந்த சாப்பாடாக சாப்பிட்ட பிறகு இதுலவா சாப்பாடுன்னு அவர் சொல்லணும். அப்போ பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ருசியை அந்த அசனத்திலே இந்த அந்த சாம்பாரிலே நீங்கள் காணலாம். அசன சாம்பார் வந்து அவ்வளவு ருசியாக இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமானே. காரணம் என்னவென்றால், தேவன் ஒரு காரியத்தில் கை வைத்து விட்டார் என்றால், அதே மாதிரி தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்விலை கை வைத்து விட்டார் என்றால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ருசியாக இருக்கும், அவனுடைய முழு வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் தேவைப்படுகிறது? அங்கு கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அசன சாம்பார் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அசனத்திலே உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். அதே மாதிரி கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால்
கர்த்தருடைய பாதத்திலே நீ விழுந்து கிடக்க வேண்டும். கர்த்தரை தஞ்சமாக கொள்ள வேண்டும். கர்த்தரை தஞ்சமாக கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தை அவர் கைவிட்டதல்ல. இன்றைக்கு தென் மாவட்டங்களிலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த தேவனுக்கு இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்து இந்த காரியங்களை பார்க்கின்ற வேளையிலே அநேக நல்ல காரியங்களிலே ஈடுபடுத்தி கொண்டு தேவனுடைய வழிகளிலே நடக்கின்ற போது கர்த்தர் உன் வாழ்வை என்ன செய்வார்? தலை சிறக்க பண்ணுவார், ஆசீர்வதித்து கொடுப்பார். ஒரே ஒரு வாழ்க்கை தான் உனக்கு இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பண்டிகையிலே கலந்து கொள்வது உனக்கு சால சிறந்ததாக இருக்கிறது. ஊர் பயணம் உனக்கு அவசியம் உள்ளதாக இருக்கிறது. ஏன் மெட்ராஸில் இல்லையா? எல்லா இடத்துல தான் இருக்கிறாரு. ஆனால் தேவனுக்கென்று நீ ஓடுகின்ற வேளையிலே, தேவனுக்கென்று நீ கொடுக்கின்ற வேளையிலே, தேவனுடைய சாப்பாடை சாப்பிடுகின்ற வேளையிலே, எனக்கெல்லாம் 25-30 வருடங்களுக்கு முன்பதாக இந்த சுகர்ங்கிற கொடிய அரக்கன் வந்தான். நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவரே ஊரில் போய் அசன சாப்பாடை சாப்பிடுவேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. இதுவரைக்கும் பிரச்சனை வரல, இதுவரைக்கும் சுகர்னால் நான் மாட்டிக்கொள்ளலை. இன்றைக்கி வேணாலும் டாக்டர், எந்த டாக்டரையும் கூட்டு 500 இருக்கும், எனக்கு 500 இருக்குது, கவலை இல்லை. அசன சாப்பாடு சாப்பிட போகிறேன். இந்த மாதம் 28ஆம் தேதி அசன சாப்பாடு சாப்பிடுவேன், எல்லாம் சரியாக போயிடும். இதுதான் கோட்பாடு, இதுதான் அசன சாம்பாருடைய மகிமை. தேவன் இந்த கிருபையில் கொடுப்பாராக. அசனத்துக்கு வாரி வாரி கொடுங்கள், கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இருக்கிறவராக இருக்கிறீர். ஒவ்வொரு மனிதனுடைய அந்தரங்க நடவடிக்கைகள் உமக்கு தெரியும், அந்தரங்க வேண்டுதல்கள் உமக்கு தெரியும். அந்தரங்கத்தில் உன் தேவனை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உன்னை வெளியரங்கமாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய காரியங்களை நாங்கள் பிரியங்கொள்ள, நாட்டம் கொள்ள, ஓட ஆட கிருபை தருவீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.